கிறிஸ்தேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகரும் போதகருமான கிறிஸ்தேசுவின் நாமத்தினாலே உங்களுக்கு கிருபையும் சமாதானம் சத்தியத்தோடு கூட வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவனுடைய பெரிதான கிருபை, அவருடைய இரக்கம், தயவு மறுபடியும் உங்கள் அனைவருமே இந்த கிரைஸ்ட் டிவியின் மூலமாக சந்திப்பதற்கு தேவன் கொடுத்த இந்த வாய்ப்புக்காக தனிப்பட்ட முறையிலே என்னுடைய வாழ்த்துக்களை கூட நான் தெரிவித்துக் கொள்கிறேன். சத்தியத்தை கேட்கிற உங்கள் அனைவரையுமே தேவன் கண்டிப்பாக ஆசீர்வதிப்பார் என்று கூட நம்ம விசுவாசிக்கிறோம். நாம் எடுத்த ஒரு 3 பாடங்களை கூட நீங்கள் கேட்டிருப்பீங்கன்னு கூட நம்ம விசுவாசித்து இன்று நாம் ஒரு புதிய பாடத்துக்குள்ளாய் நம்ம கடந்து போகலாம். இன்று உங்கள் மத்தியில் பேச எடுத்துக்கொண்டதான தலைப்பு அல்லது நம்மளுடைய ஆராய்ச்சி நாம் பார்க்கும்போது சிலுவையின் ரகசியம், சிலுவை மரணத்திலே மறைந்திருக்கிறதான ஆழமான ரகசியம் கூட சொல்லலாம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். அந்த சிலுவை மரணத்தில் நாம் பார்க்கும்போது ஒரு மிகப்பெரிய ஒரு ரகசியம் இருந்திருக்கு. அதை நாம் இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதை நாம் கண்டுபிடிக்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, கூர்ந்து நீங்கள் ஒவ்வொரு வசனங்களை கூட நீங்கள் எழுதியிருக்கீங்க. ஒவ்வொரு வசனத்தை தனிப்பட்ட முறையில் உங்களுடைய தியானத்துக்குள்ளே நீங்கள் கொண்டு வாங்க. தேவன் கண்டிப்பாக உங்கள் அனைவரை கூட ஆசீர்வதிப்பார் என்று கூட நாம் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு நாம் என்ன பண்ணலான்னா, தேவனுடைய வார்த்தைக்குள்ளே நம்ம கடந்து போகலாம். சரி, இந்த ஒரு கிளாஸ் நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, சிலுவை பற்றினதாக நம்ம பார்க்கும்போது இப்போ தான் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஒரு வாரம் 2 வாரத்தில் கர்த்தருடைய அந்த அப்பம் திராட்சரசம் குட் ஃப்ரைடே என்ன பண்ணியிருக்கோம்னா, கர்த்தருடைய மரணத்தை குறித்து நாம் என்ன பண்ணியிருக்கோம்னா தியானம் செய்து வந்திருக்கிறோம் ஒவ்வொரு சகோதர சகோதரிகள். ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அந்த 40 நாளும் கர்த்தரை பற்றி, அவர் பட்ட பாடுகள், அவர் பட்ட உபத்திரவங்கள், இவைகள் அனைத்துமே என்ன பண்ணியிருக்கோம்னா ஒரு 40 நாள் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா ஸ்டடி பண்ணியிருக்கோம். ஸ்டடி பண்ணி என்ன பண்ணியிருப்போம்னா, நம்ம அந்த குட் ஃப்ரைடேல கூட தேவனுக்கு பயந்து அதை நாம் செலிப்ரேட் கூட நம்ம பண்ணோம். தேவன் கண்டிப்பாக கூட உங்களை அதில் ஆசீர்வதிப்பார் என்று கூட ஆசீர்வதித்திருப்பார் என்று கூட நம்ம விசுவாசிக்கிறோம். அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது இந்த பாடம் கூட அதை சம்பந்தப்பட்ட பாடம் தான், சிலுவை மரணத்தை சம்பந்தப்பட்ட பாடம் தான் இன்றைக்கு கூட நம்ம பார்க்க போகிறோம். சகோதர சகோதரிகளே, ஏன் இந்த சிலுவையை பற்றி நம்ம பார்க்கணும்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, விசேஷமாக இந்த ஒரு காலப்பகுதியில் நம்ம பார்க்கும்போது இந்த உலகத்தில் நிறைய பேர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தோன்றியிருக்கிறார்கள். பெரிய வல்லுநர்கள், பெரிய ஞானிகள், தத்துவவாதிகள், இன்னும் நம்ம அவங்களுடைய பெயர் குறிப்பிடவில்லைனால் கூட நிறைய பேர் இந்த உலகத்தில் நல்ல விஷயங்களை கூட அவர்கள் சொல்லி வைத்து போயிருக்கிறார்கள். ஆனால் விசேஷமாக சகோதர சகோதரிகளே, நம்முடைய கர்த்தரை இந்த நேரத்தில் நம்ம ஏன் தியானிக்கணும், கர்த்தரை நம்ம ஏன் ஸ்டடி பண்ணுறோன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் கிறிஸ்துவர்களாக இருந்தாலும் சரி, இந்து சகோதரர்களாக இருந்தாலும் சரி, முஸ்லீம் சகோதரர்களாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் கர்த்தரை பிடிக்காதவங்க யாருமே இல்லை. எல்லாருமே நம்முடைய கர்த்தரை பிடிக்கும்னு சொல்லுவாங்க. ஏன்னு சொன்னால் பாருங்கள் சகோதர சகோதரிகளே, அவர் வேதாகமத்தில் இருக்கக்கூடியவைகளை அவர் போதித்திருக்கிறார். ஒரு விஷயம். இன்னொரு விஷயம் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அவர் என்ன போதிச்சாரோ அதே மாதிரி அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா நடந்திருக்கிறார். அவருடைய பிரசங்கம் ஒரு மாதிரி, அவருடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இல்லை. இது ரொம்ப ரொம்ப முக்கியம் கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு. ஏன்னா நம்மளுடைய பிரசங்கம் வெளியில் பார்க்கும்போது ஒரு மாதிரி இருக்கும், ஆனால் நம்மளுடைய வாழ்க்கை வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்படி கர்த்தர் என்ன பண்ணலான்னா வாழலாம். அதனால தான் எல்லாருக்குமே கர்த்தரை பிடிக்கும் சகோதர சகோதரிகளை. பாருங்கள், நம்மளுடைய இந்தியாவில் கூட நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளை, ஒரு பெரிய ஒரு இசையமைப்பாளர், அவர் வேறு மதத்தை சார்ந்தவர். அவர்கிட்ட சில கேள்விகள் கேட்கும்போது, உங்களை நிறைய பேர் பார்க்கணுன்னு விரும்புகிறாங்க, ஆனால் நீங்கள் இந்த உலகத்தில் யாரையாவது பார்க்கணுன்னு விரும்புகிறீங்களான்னு கேட்கும்போது அவர் உடனே யோசிக்காமல் சொன்ன பதில், ஒரே பதில் என்னன்னு பார்க்கும்போது,
நான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை சந்திக்க ஆசைப்படுகிறேன்னு பார்க்குறேன். நான் அவரை பார்க்கணுன்னு விரும்புகிறேன்றார். என்ன காரணம்னா அதுதான் சொல்கிறோம். அவர் பேசுவது ஒரு மாதிரி இல்லாமல் வாழ்க்கை ஒரு மாதிரி இல்லை. அவர் என்ன பேசினாரோ அதுபடி நம்ம நடந்துக்கிட்டோம். அந்த சிலுவையினுடைய கடைசி நேரத்தில் நம்ம பார்க்கும்போது மலை பிரசங்கத்தில் நம்ம பார்க்குறோம். அந்த மலை பிரசங்கத்தில் கர்த்தர் என்ன பேசினாருன்னா, உங்கள் சத்துருக்களை என்ன பண்ணுங்கன்னா நீங்கள் ஸ்நேகிங்க, நேசிங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதே மாதிரி அவரை துன்பப்படுத்தினார்கள் எத்தனையோ பேர். ஆனால் அவர் என்ன பண்ணலான்னா, ஒரு வார்த்தை கூட அவர்களுக்கு ஒரு கேள்வியோ அல்லது முகபாவனையில் பாருங்கள், சில பேரெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிடிக்கலைன்னா கூட சிரிச்சிட்டு முகபாவனை வேறு மாதிரி இருக்கும். ஆனால் கர்த்தருடைய விஷயத்தில் பார்க்கும்போது அடிக்கப்பட்ட ஆட்டை போல வாய் திறவாமல் இருந்தார். இந்த விஷயம்தான் எல்லாருக்குமே கர்த்தரை பிடிக்கிறது கூட நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இது ஒரு அல்லது மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4 புஸ்தகத்தில் நம்ம பார்க்கும்போது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த 3 வருடத்தினுடைய ஊழியத்தில் சில பகுதிகள் தான் நம்ம பார்க்குறோம். இது முழுமையாகவே இல்லை. அவர் 3 வருடம் ஊழியம் செஞ்சாலிங்களா, அந்த 3 வருடத்தினுடைய சம்பவங்கள் அங்கே காணப்படல. ஒரு சிறிய பகுதி தான் நம்மளுக்கு தொகுத்து கொடுத்துருக்குறாங்க. ஆனால் இன்னும் அவர் செஞ்ச விஷயங்களை நம்ம பார்த்தோம்னா அந்த உலகத்தில் இருக்கக்கூடிய புஸ்தகங்கள் கொள்ளாதன்னு யோவானுடைய கடைசி விஷயத்தில் அவர் யோவானுடைய பகுதியில் நம்ம பார்க்கும்போது கடைசியில் அவர் இந்த வார்த்தை சொல்வார். அவர் செய்த ஒவ்வொரு காரியங்களையும் நம்ம எழுதுனோன்னா அந்த உலகத்தில் உள்ள புஸ்தகங்கள் கொள்ளாதன்னு கூட அவர் எழுதியிருப்பார். ஸோ அந்த வகையில் நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வாழ்க்கை எல்லாருக்குமே பிடிப்பதற்கு காரணம் என்னன்னு நம்ம பார்த்தோன்னா முன்கூட்டியே நம்ம பார்த்துட்டோம். ஸோ அந்த மாதிரி நாம் இந்த உலகத்தில் நம்ம வாழணும். ஸோ அந்த வகையில் நாம் பார்க்கும்போது கர்த்தரை பற்றி என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம். இந்த சிலுவை மரணத்திலே மறைந்திருக்கிறதான ஆழமான ரகசியம் நம்ம பார்க்கலாம். ஸோ அந்த வகையில் நாம் பார்க்கும்போது ஒரு அறிமுகம் நாம் என்ன சொல்லலாம்னா, நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் அவர் மரித்திருக்கிறார். அவர் சிலுவையில் மரித்ததுனால எல்லாருமே சொல்கிறாங்க அவர் ஒரு உலக இரட்சகர்னு சொல்கிறாங்க. அப்போ உலக இரட்சகராக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கும்போது சீஷர்களுக்கு மட்டும் அல்லது கிறிஸ்துவர்களுக்கு மட்டும் அவர் இரட்சகரான்னா இல்லை சகோதர சகோதரிகளே, எல்லாருக்குமே இரட்சகர். இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவர் ஒரு இரட்சகராக இருக்கிறார். இப்போ நம்மளுடைய கேள்வி என்னென்னா, எந்த வகையில் எந்த கோணத்தில் அவர் நமக்கு ஒரு இரட்சகராக இருக்கிறார்? இது ரொம்ப முக்கியம். நம்ம இரட்சகர்னு சொல்கிறோம், ஆனால் எந்த விதத்தில் அதற்கான ஒரு தெளிவான பதில் தான் நம் மத்தியில் என்ன பண்ணலான்னா காணப்படலை. நிறைய குழப்பங்கள் காணப்படுது அவருடைய மரணத்தில். இன்று நாம் என்ன பண்ணலான்னா சரியாக கர்த்தருடைய மரணத்தை குறித்து நாம் புரிந்து கொள்ளலாம் சகோதர சகோதரிகளை. இதை குறித்து அவர் சிலுவையில் மரித்ததை குறித்து வேதாகமம் என்ன சொல்லுகிறது அதை நாம் என்ன பண்ணலான்னா தியானிக்கலாம் சகோதர சகோதரிகளே. இந்த கேள்வியோடு கூட நாம் இப்போ என்ன பண்ணலான்னா வேதாகமத்துக்குள்ளே நாம் கடந்து போகலாம். இப்பொழுது நாம் ஆதார வசனத்தை கூட நாம் வாசிக்க கேட்கலாம். யோவான் எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை கூட நம்ம வாசிக்க கேட்கலாம் சகோதர சகோதரிகளே. நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்ளுவேன் என்றார். பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது நான் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டிருக்கும்போது எல்லோரையும், நல்லா அந்த பைபிளில் நீங்கள் நோட் பண்ணுங்கள், இது கொஞ்சம் பேரே இல்லை. அவர் எப்பொழுது பூமியில் உயர்த்தப்படுகிறாரோ எல்லோரையும் என்னிடத்தில் இழுத்து கொள்வேன். அப்போ எப்போ அவர் பூமியிலிருந்து உயர்த்தப்பட்டார்? அப்போ எல்லோரையும் அவர் எப்படி தன் பக்கம் அவர் இழுத்து கொள்வார்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே ரொம்ப ரொம்ப முக்கியம். இது கிறிஸ்தவர்களை மாத்திரம் குறிக்கிறதா அல்லது உலக ஜனங்களையும் குறிக்குதா? எல்லோரும் பண்ணும்போது நம்ம என்ன சொல்லலாம்? எல்லாருமே நம்ம சொல்லலாம். ஆனால் நம்மளுடைய கேள்வி என்னன்னா, இது கிறிஸ்தவர்கள் மட்டும்தானா அல்லது கிறிஸ்துவ அல்லாத ஜனங்களையும் தன் பக்கம் அவர் இழுத்து கொள்வாரா அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இது இழுத்து கொள்ளக்கூடிய அந்த விஷயம்
இது பரலோகத்தை குறிக்கிறதா? அவர் மரிக்கும்போது எல்லோரும் என்னிடத்தில் இழுத்து கொள்வாருன்னு சொல்லும்போது இது பரலோகத்தை இழுத்து கொள்வாரா, பரலோகத்துக்கு இழுத்து கொள்வாரா அன்னும்போது இந்த வசனத்தை நாம் கூர்ந்து வாசிக்கும்போது பரலோகத்திற்கு அல்ல, பட் எங்கே இழுத்து கொள்வார் என்னும்போது அதுக்கு அடுத்த வசனத்திலேயே சொல்கிறாரு பாருங்க சகோதர சகோதரிகளே. தாம் இன்னவிதமான மரணமாய் மரிக்கிறேன் என்று என்பதை குறிக்கும்படி இப்படி சொன்னார். பார்த்தீங்களா, இந்த ஒரு வார்த்தை கர்த்தர் இயேசு சொல்லும்போது அப்போ பூமியிலிருந்து அவர் எப்போ உயர்த்தப்பட்டாரன்னா பாருங்க, பூமி இருக்கு, அந்த பூமியிலிருந்து மேலாக தரை மட்டத்திலிருந்து மேலாக அவர் எப்பொழுது உயர்த்தப்பட்டிருக்கிறாருன்னா சிலுவை மரணத்தில். பார்த்தீங்களா, ஒரு பதில் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. அப்போ இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்துவர்களாகட்டும் கிறிஸ்துவர் அல்லாத ஜனங்களாகட்டும் இவர்கள் அனைவருமே அவர் எப்போ தன் பக்கம் இழுத்து கொள்வார்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே சிலுவை மரணத்தில். அதுக்கு தான் சொன்னோம் இந்த பாடத்தினுடைய தலைப்பு சிலுவை மரணத்திலே மறைந்திருக்கிறதான ஆழமான ரகசியம். ஸோ ஒருவேளை இத்தனை நாள் இந்த ரகசியம் நமக்கு தெரியாமல் இருந்திருக்கலாம். ஆனால் தேவனுடைய கிருபை, தேவனுடைய இரக்கம், அவர் நம் மீது வைத்திருக்கிறதான அன்பு இன்றைக்கு தான் நாம் புரிந்து கொள்கிறோம். கர்த்தரை பற்றி ஓரளவு தான் நாம் என்ன பண்ணியிருப்போம்னா இதுக்கு முன்னாடி புரிஞ்சிருக்கிறோம். ஆனால் இப்போ நாம் என்ன பண்ண போனோம்னா ரொம்ப ஆழமாக நம்முடைய ஆண்டவரை நாம் என்ன பண்ணுறோம்னா ரொம்ப ஆழமாக நாம் புரிந்து கொள்ள போகிறோம் சகோதர சகோதரிகளே. அப்படி நாம் புரிந்து கொள்ளணும்னா அவர் எங்கே சிலுவை மரணத்தில் உயர்த்தப்பட்டிருக்கும் போது எல்லாரும் இழுத்து கொள்வேன்னு சொன்னார் இல்லையா, அது எங்கன்னு பார்க்கும்போது இந்த வசனத்தினுடைய பின்னணி என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம். அந்த பின்னணி நம்ம பார்க்கும்போது கர்த்தருடைய முதலாவது பிறப்பை குறித்து என்ன பண்ணலான்னா நம்ம பார்க்கலாம். அங்கிருந்து நம்ம பார்த்தா தான் இதனுடைய ரகசியம் நம்மளுக்கு தெரியும் சகோதர சகோதரியில். ஸோ அப்போ நம்ம பிறப்பை குறித்து நம்ம பார்க்கும்போது வசனம் நாம் வாசிக்க கேட்கலாம். லூக்கா 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்கலாம். தேவன் தூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்க, அவருடைய பிறப்பை பற்றி சொல்லும்போது தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதிருங்கள். பார்த்தீங்களா, முதல் அவருடைய பிறப்பு நமக்கு ஒரு நற்செய்தி. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூலோகத்தில் பிறந்திருக்கிறது நமக்கு எப்படி இருக்குன்னா நற்செய்தி. இதை ஆங்கில பைபிளில் நாம் படிக்கும்போது அங்கே என்ன வருதுன்னா குட் நியூஸ். பாருங்கள், குட் நியூஸ் வருகிறது நம்ம பார்க்குறோம். அப்போ இயேசுவினுடைய பிறப்பு இந்த ஜனங்களுக்கு ஒரு சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. இது நாம் பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. இது கொஞ்ச ஜனங்களுக்கு மட்டுமல்ல, எல்லா ஜனத்திற்கும். நோட் பண்ணுங்க இந்த வார்த்தையை. அவருடைய பிறப்பு, அந்த பிறப்பினுடைய நற்செய்தி இது கொஞ்ச ஜனங்களுக்கு மட்டுமல்ல, மாறாக எல்லா ஜனத்திற்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி. பார்த்தீங்களா, அப்போ அவருடைய பிறப்பில் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே ஒரு நற்செய்தி. ஒருவேளை தேவதூதர்கள் வந்து அங்கே நிற்கும்போது அவர்கள் மந்தையை என்ன பண்ணுறாங்கன்னா ஆடுகளை அவர்கள் மேய்த்து கொண்டு இருக்கும்போது அங்கே தேவதூதன் வந்து என்ன பண்ணுறாருன்னா பயப்படாதிருங்கள் என்றார். ஒருவேளை தூதர்களை பார்த்து அவர்கள் பயப்படாதிருங்கள் சொல்லியிருந்தாலும் இதை நாம் எந்த மாதிரி புரிந்து கொள்ளலாம் பார்க்கும்போது இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாக இருந்தாலும் ஒரு சொத்து சுகம் ஆஸ்தி அந்தஸ்து பேரு புகழ் எவ்வளோ பலவான் இருந்தாலும் அவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு பயம் இருக்கும். அந்த பயம் என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரி, இந்த பயம் இல்லாத ஒரு மனுஷன் இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அந்த பயம் எதை குறிக்குதுன்னா மரணம். பார்த்தீங்களா, இந்த மரணத்தை குறித்ததான பயம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரலும் எல்லாருக்குமே இருந்தது. ஆனால் அவருடைய பிறப்பினுடைய நற்செய்தி சொல்லும்போது இனி இந்த மரணத்தை குறித்து நீங்கள் பயப்படாதிருங்க.
பாருங்க, ஒரு கோணத்தில் நம்ம பார்க்கும்போது தேவ தூதர்களை அவர் பார்த்து ஒருவேளை அங்கே இருக்கிறவங்க பயந்திருந்தாலும், இதை நம்ம அப்படியே அந்த வசனத்தை நாம் ஒரு ஆராய்ச்சி அல்லது நாம் மெடிடேஷன் பண்ணும்போது நமக்கு என்ன ஒரு கருத்து குறிக்குதுன்னா, பாருங்கள், இந்த உலகத்தில் எல்லாருக்குமே ஒரு மரண பயம் இருக்கும்போது அவருடைய நற்செய்தி சொல்லுது, எல்லாருக்கும் பயப்படாதிருங்க, எல்லாருக்கும் சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தி உங்களுக்கு அறிவிக்கிறேன். பார்த்தீங்களா, இது நம்ம பார்க்குறோம் அவருடைய பிறப்பில். இந்த வசனத்தில் நாம் என்ன எடுத்துக்கொள்கிறோம்னா, எல்லாரும், நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, அதான் நம்ம பார்த்தோம். ஆண்டவருடைய பிறப்பிலேயே நம்மளுக்கு கிடைக்குது ஒரு அருமையான ஒரு வசனம். அதே இன்னொரு வசனம் கூட நம்ம வாசிக்கலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம் வாசிக்கலாம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றான். பாருங்க, அவள் ஒரு குமாரனை பெறுவாள். யாருன்னா மரியாள் நம்ம பார்க்கிறோம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களில் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். ஆனால் முதல் வசனம் நம்ம பார்த்தோம், எல்லாரையும் பார்த்தோம் இல்லைங்களா? அவருடைய பிறப்பில் என்ன பார்த்தோம் நம்ம? தேவதூதன் அவர்களை நோக்கி பயப்படாதீர்கள் எல்லா ஜனத்திற்கும் பார்த்தோம். ஆனால் ரெண்டாவது வசனம் நம்ம பார்க்கும்போது தமது அனும்போது கொஞ்சம் பேரை குறிக்குது. நான் முதல் வசனம் நம்ம பார்த்தோம் எல்லாரையும், ரெண்டாவது வசனம் தமது அனும்போது கொஞ்சம் பேரை குறிக்குது. ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன பார்க்கலாம் சகோதர சகோதரிகளே. ஸோ பாருங்கள், அவருடைய பிறப்பினுடைய செய்தி நாம் பார்க்கும்போது அவருக்கு இயேசு என்று பெயரிடுவார். இந்த இயேசு என்ற பெயர் இந்த பூமியில் யாரும் செலக்ட் பண்ணல, மாறாக பரலோகத்திலேயே அவருடைய பெயர் செலக்ட் பண்ணிட்டாங்க, இயேசு. இயேசு என்றால் என்ன அர்த்தம்? இரட்சகர். நாம் பார்க்கிறோம், இயேசு என்பது இரட்சகர். இரட்சகர் என்றால் யாருக்கு இரட்சகர்? இந்த உலகத்தில் பிறந்த எல்லாருக்குமே அவர் இரட்சகர். பாருங்க, முதல் விஷயம் நம்ம பார்க்கிறோம், அவர் இரட்சகர். இயேசு என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இரட்சகர். அப்போ இரட்சகர் என்றால் அதற்கு அர்த்தம் என்னன்னா விடுதலை செய்பவர் அல்லது விடுவிப்பவர். பாருங்கள், இயேசு கிறிஸ்து என்பதற்கு என்ன அர்த்தம் நம்ம பார்க்குறோன்னா, முதல்ல இரட்சகர் என்பதற்கு நம்ம இன்னொரு அர்த்தம் கூட நம்ம பார்க்கும்போது விடுவிப்பவர் அல்லது விடுதலை செய்பவர். பாருங்கள், ரெண்டு விஷயம் நம்ம கொடுக்கலாம், விடுவிப்பவர் அல்லது விடுதலை செய்வர். இப்போ நம்ம கேள்வி என்னன்னா, எங்கே விடுவிக்கணும், எங்கே விடுதலை கொடுக்கணும்? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பு நாம் பார்க்கும்போது சகோதர சகோதரியில் பெரிய விஷயம் இங்கே நம்மளுக்கு நமக்கு பார்க்கும்போது சகோதர சகோதரியில் தேவன் அங்கே நம்மளுக்கு கொடுக்கறது நம்ம பார்க்கிறோம். உண்மையிலே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது இந்த ஒரு வசனம் நம்ம படிக்கும்போது. அவர் எங்கே ஒரு மனிதனை விடுதலை கொடுக்கணும், எங்கே விடுவிக்கணும் நம்ம பார்க்கும்போது இப்போ நாம் என்ன பண்ணலான்னா, ஆரம்பத்தில் சொன்னபடி இயேசு கிறிஸ்து உலக இரட்சகர் சொல்லும்போது அது யூதர்களுக்கு மட்டும் அவர் இரட்சகரா? ஏன்னா தமது ஜனங்கள்னு இருக்கே, தமது ஜனங்கள் என்னும்போது இது யூதர்களை குறிக்குதா? ஏன்னா கர்த்தருடைய ஊழியம் அதிகமாக எங்கே அவர் 3 வருடம் ஊழியம் செஞ்சுருக்காருன்னா யூதர்கள் மட்டியில் தான் ஊழியம் செஞ்சுருக்கிறார். அப்போ தமது என்னும்போது யூதர்களை குறிக்குதா, அல்லது கிறிஸ்துவர்களை குறிக்குதா, அல்லது யூதர்கள் அல்லாதவர்களை குறிக்குதா? அப்போது நம்மளுடைய இரட்சகர் இயேசு கிறிஸ்து எல்லாருக்கும் இரட்சகர்னு சொல்லும்போது, ஒசாமா பின் லாடன் நம்ம சொல்கிறோம் அவருக்கு இரட்சகரா? ஆமாம். சதாம் ஹுசேனுக்கு இரட்சகரா? ஆமாம். இந்த உலகத்தில் எப்பேற்பட்ட மனிதனாய் பிறந்த மனிதனுக்கு அவர் ஒரு இரட்சகராக இருக்கிறார். சரி, உங்களுக்கு ஒரு கேள்வி எழுப்பலாம், பிரதர் அவர் இரட்சகர் நீங்கள் சொல்கிறீங்களே, எந்த விதத்தில் எந்த கோணத்தில் அவர் இரட்சகராக நமக்கு இருக்கிறார்? அதை நம்ம புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? வெறும் வார்த்தைகளாக இல்லாமல் அதை நடைமுறையில் நாம் புரிந்து கொள்ளணும். அவர் இரட்சகர்ன்னும் போது எந்த விதத்தில் அவர் இரட்சகர்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, இப்போ நம்மளுடைய பாடத்துக்குள்ளே நம்ம கடந்து போகிறோம். ரொம்ப முக்கியமான ஒரு பகுதி, ஒரு வசனத்தை கூட நம்ம வாசிக்கலாம். அவர் எப்படி இரட்சகர் ஆனார்னு பார்க்கும்போது மார்க் 10ஆம் அதிகாரம் 45ஆம் வசனம் கூட நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும்
அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். பாருங்க, நம்ம பார்க்கிறோம் சகோதர சகோதரிகளே, அந்தபடியே மனுஷகுமாரன் யாரு? இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்து ஊழியம் கொல்லும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே கொடுக்க வந்தார். அப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்க வந்தார். யாருக்காக ஜீவன் கொடுக்க வந்தாருன்னா அதுக்கு பேர் சொல்கிறாரு மீட்கும் பொருள். ஒரு பொருளை மீட்டு கொள்வதற்காக அதுக்கு அவர் ஒரு கிரயம் கொடுத்துருக்கிறாரு. அந்த கிரயம் என்னன்னா தன் ஜீவனையே அவர் கொடுத்துருக்கிறார். என்ன அருமையான வசனம் பாருங்க. ஒரு விஷயத்தை மீட்டுக்கொள்ளணும், அந்த மீட்டுக்கொள்வதற்கான கிரயம் தான் நம்ம பார்க்கிறோம் ஜீவன். அவர் ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறார் இல்லைங்களா? ஜீவன் கொடுத்தாரு இல்லை கல்வாரி சிலுவையில். அது என்னன்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வசனத்தில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு விஷயம் நம்ம பார்க்குறோம். ஒன்று, அநேகர் யாரை குறிக்குது? மீட்கும் பொருள் எதை குறிக்குது? அநேகருக்காக தம் ஜீவனை கொடுத்தார் இல்லையா? அந்த ஜீவனை மீட்கும் பொருளாக கொடுத்தார். இந்த வசனத்தை ரெண்டு அர்த்தத்தை என்ன பண்ணுறோன்னா நாம் எடுத்துக்கொள்கிறோம். இப்போ நம்ம ஸ்டடி பண்ணலாம். அநேகர் என்பது யாரை குறிக்குது? மீட்கும் பொருள் கர்த்தர் ஜீவன் கொடுத்தார்ல, யாருக்கு கொடுத்தார்? ஸோ இந்த ரெண்டு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் ஹோல் பைபிளை ஓரளவு நம்ம புரிஞ்சிக்கலாம் சகோதர சகோதரி. கொஞ்சம் கடினமாக இருக்கும், பட் இருந்தாலும் பரவாயில்ல. தேவன் அவருடைய ஆவி நம்மளுக்கு கொடுப்பார். கண்டிப்பாக நமக்கு புரிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவி தேவன் நம்மளுக்கு கண்டிப்பாக கொடுப்பார். ஏன்னா பாருங்கள், பிள்ளைகளாகிய நீங்கள் உங்களுடைய தீமை செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்களே உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்கும்போது தேவனை அறிந்திருந்து தேவன்கிட்ட கேட்குறவர்களுக்கு அவர் பரிசுத்த ஆவி கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா நாங்கள் பைபிளில் நம்ம வாசிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதை நமக்கு புரியலன்னா கூட கண்டிப்பாக தேவன் என்ன பண்ணார்னா புரிவதற்கு ஒரு வாய்ப்பு, ஒரு தேவன் அவருடைய பரிசுத்த ஆவி நம்மளுக்கு கொடுப்பார்ன்ற ஒரு விசுவாசம் நம்ம நம்புகிறோம், அவ்வளோதான். ஸோ நம்மளுடைய ஞானம் அல்ல. ஏன்னா வேதாகமம் நாம் பார்க்குறோம், அது தேவனால் எழுதப்பட்ட வேதாகம். அந்த தேவனால் எழுதப்பட்ட வேதாகமம் நாம் புரிந்து கொள்ளணும்னா தேவன் தான் நம்மளுக்கு என்ன பண்ணோம்னா ஒரு உதவி செய்யணும். கண்டிப்பாக அவர் செய்வார்ன்ற ஒரு விசுவாசம் நம்ம பார்க்கணும். இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு எதற்காக வந்தாருன்னா ஊழியம் கொள்றதுக்காக அவர் வரலைங்களா? அப்போ ஊழியம் கொள்றதுன்னா என்னங்க பிரதர் அன்னைக்கு கேட்டிங்கன்னா, பாருங்கள் சகோதர சகோதரிகளே, ஊழியம் கொள்றதுன்னா ஒரு எஜமானாக இவர் இருந்து வேலைக்காரர்களை வேலை வாங்கிறது. நான் எஜமானு, நீங்கள் என்ன பண்ணணும்னா நான் சொல்கிறத நீங்கள் கேட்கணும். இது எடுன்னா எடுக்கணும், இதை வெய்யன்னா வைக்கணும், நான் சொல்கிறத நிற்கன்னா நிற்கணும், போகணுன்னா போகணும், வரணுன்னா வரணும். ஸோ அதிகாரத்தை செலுத்துகிறவர். ஆனால் இயேசு கிறிஸ்து அதுக்காக வரலைங்களாம். ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது வசனம். ஊழியம் கொள்றதுக்கு நான் வரல, ஊழியம் செய்யவே வந்தேன். இந்த உலகத்தையே படைத்த நம்முடைய கர்த்தர் அவர் சொல்கிறாரு, நான் ஊழியம் கொல்ல வரலப்பா, ஊழியம் செய்ய வந்தேன். ஸோ இது அப்படியே அவர் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு இடத்துல காமிச்சிருக்கிறார். இந்த வசனத்தை அவர் சொன்னார். இதை எங்கே அவர் ப்ராக்டிக்கலாக காமிக்கிறாருன்னா பாருங்கள், சீஷர்களுடைய பாதங்களை அவர் கழுவ ஆரம்பிக்கிறார். சகோதர சகோதரிகள், சீஷர்கள் தான் கர்த்தருடைய பாதத்தை கழுவி இருக்கணும். ஆனால் கர்த்தர் பாருங்கள் சீஷர்களுடைய பாதத்தை கழுவுறாருன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்கள். அதுதான் ஊழியம் செய்கிறது, ஊழியம் கொள்றதில்லை. நான் என்ன ஒரு பெரிய ஆள் மாதிரி இவங்கெல்லாம் ஒன்றும் இல்லாத மாதிரி அவங்கள வச்சு நம்ம வேலை வாங்கிறது அதெல்லாம் இல்லைங்க. கர்த்தருடைய மைண்ட் அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருமே அவருடைய பார்வையில் சரிசமமானவர்கள். பாருங்க, கர்த்தர் அவருடைய நிலைமை என்னங்க? பரலோகத்தில் வாழ்ந்தவர். அப்பேற்பட்ட நம்முடைய கர்த்தர் இந்த பூலோகத்தில் பாவிகளாகிய பேதுருவாக இருந்தாலும் அப்போஸ்தலர்கள் 12 பேராக இருந்தாலும் இவங்கெல்லாம் யார்? பாவத்தினால் பிறந்த மனிதர்கள். அப்பேற்பட்ட பரிசுத்தராக இருக்கக்கூடிய நம்முடைய ஆண்டவர் அவர்களுடைய பாதங்களை கழுவுறாருன்னா கொஞ்சம் நினச்சி பாருங்க. ஸோ இது ரொம்ப ஒரு பெரிய ஒரு லெசனாக இருக்குது இந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை அவங்களுக்கு பிடிச்சதுனால தாங்க ஐடஸ் கடர் கூட நம்ம பார்க்குறோம். இந்த சிஎம்சி அந்த நிர்வாகம் அந்த சிஎம்சியை ஏற்படுத்தின அந்த தாயாருக்கு கூட இந்த ஒரு வசனம் ரொம்ப பிடிச்சதுனால தான் அந்த பேட்சில் பார்த்திங்கன்னா இந்த ஒரு வார்த்தை அங்கே இருக்கும். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுக்க வந்தாராம். சரி, இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இந்த வசனத்தில் 2 வார்த்தைகள். ஒன்று
அநேகர் என்பது எல்லாருமே குறிக்குதா, கொஞ்சம் பேரை குறிக்குதா? அப்போ இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன் கொஞ்சம் பேரை குறிக்குதா, எல்லாருமே குறிக்குதா? ஸோ அப்போ முதல் விஷயம் நம்ம போகலாம். அநேகர் என்பது யாரை குறிக்கிறாங்க நான் பார்க்கும்போது வசனம் வாசிக்கலாம். ரோமர் 5:19 வாசிக்கலாம். அன்றையும் மனுஷகுமாரனுடைய கீழ்ப்படிவினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிவினாலே அநேகர் நீதிமானிக்கப்பட்டார்கள். பாருங்கள், இந்த வசனத்தில் நாம் பார்க்கும்போது அன்றியும் ஒரே மனுஷனாலே, ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, பார்த்துங்க, ஒருத்தர் கீழ்ப்படியாதனால அநேகர் பாவிகள் ஆயிட்டாங்களா. ஒரு மனிதனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆகிட்டாங்களா. அப்போ அந்த ஒரு மனுஷன் யாரு? ஒரு மனுஷன் கீழ்ப்படியாமைனால அநேகர் பாவிகள் ஆயிட்டாங்க. ஆனால் ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படிதனாலே அநேகர் நீதிமான்கள் ஆக்கப்பட்டாங்களாம். இப்போ நம்ம எந்த கருவை எடுத்திருக்கிறோம் அந்த வசனத்தில் மார்க் 10:45 நம்ம பார்க்கும்போது முதல் வார்த்தை அநேகர். அப்போ ஒருத்தர் கீழ்ப்படிதல் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா, ஒருத்தர் கீழ்ப்படிதல் நாமளே பாவிகள் ஆயிட்டாங்க அநேகர் நம்ம பார்த்தோம் இல்லைங்களா. இந்த ஒருவர் யார் குறிக்கிறாரு, யார் கீழ்ப்படியாமல் போனாங்க அன்னு பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, வசனம் கூட நீங்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர்கள் நடவடிக்கைகள் எடுத்துக்கலாம். நம்ம அப்போஸ்தலர் 17:26 வாசிக்கலாம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தேற்ற பண்ணினார். பூமி மீதெங்கும் குடியிருக்க செய்து முன் தீர்மானிக்கப்பட்ட காலங்களையும் அவர் இருப்பவன் எல்லோரையும் குறிக்கிறதா இருக்கிறது. பாருங்கள், இந்த வசனத்தில் நம்ம வாசிக்க கேட்ட மாதிரி மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணியிருக்கிறார். இப்போ நம்ம எந்த விஷயத்துக்கு நம்ம வரோம்னா கவனம் கொடுக்கலாம். அநேகர், இந்த அநேகர் என்பது கொஞ்சம் பேரை குறிக்குதா அல்லது எல்லாருமே குறிக்குதா? ஏன்னா இயேசு கிறிஸ்து கொடுத்த ஜீவன் கொஞ்சம் பேருக்கு தானா எல்லாருக்குமா? இந்த வசனம் நம்ம வாசிக்கிறோம், கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கிறோம் சகோதர சகோதரிகளை. ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு ஆராய்ச்சி தான் நம்ம பண்ணுறோம். ஏன்னா சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தில் நம்ம வாழும்போது, இந்த உலகத்தில் நமக்கு குடும்பத்துலேயும் சரி, பணி செய்யக்கூடிய இடத்துலையும் சரி, நம்ம எங்கே போனாலும் நம்மளுடைய மைண்டு ரொம்ப டிஸ்டர்ப் ஆகிருக்கு. இதுதான் ரொம்ப ரொம்ப ஒரு மைனஸ் உடைய காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனால் நிறைய பேர் செய்தியை கேட்டுகிட்டே இருக்கும்போது நம்மளுடைய மைண்ட் என்ன ஆகும்னா, நாம் புரியக்கூடிய அந்த இடத்துக்கு போவோம். சில பேர் பார்த்திங்கன்னா அந்த இடத்துல என்ன நடந்துகிட்டு இருக்குது, சில பேர் பார்த்திங்கன்னா அமெரிக்காவில் என்ன நடக்குது, ரஷ்யாவில் என்ன நடக்குது. ஆனால் நீங்கள்லாம் கிளாஸ் கேட்டிருக்கிறீங்க தான் நான் நினச்சிட்டு இருக்கிறேன். ஆனால் என்ன ஆகிட்டு இருக்குன்னா நம்மளுடைய மைண்டு பார்த்திங்கன்னா கொலாப்ஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி சரீரம் கூட பார்த்திங்கன்னா நம்மளுடைய வார்த்தையை கேட்க மாட்டேங்குது. ஸோ பாருங்கள், இப்போ நீங்கள் இது ஏன் நம்ம சொல்லிட்டு வரோம்னா கொஞ்சம் கவனம் கொடுக்கறதுக்காக சொல்லிட்டுக்கிறோம். ஏன்னா நம்மளுடைய சிந்தை செதறும். ஏன்னா அப்பேற்பட்ட ஒரு காலத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ இந்த அநேகரை குறித்து நம்ம பார்த்தோம். மனுஷ ஜாதியான சகல ஜனங்களையும் அவர் ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணினார். அந்த ஒரு இரத்தம் யார்? ஆனால் நிறைய பேர் இயேசு கிறிஸ்துன்னு நினச்சிக்குவாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து அல்ல, மனுஷ ஜாதியான. ரொம்ப அந்த வசனம் கவனம் கொடுங்க. மனுஷ ஜாதியானன்னு சொல்லும்போது அந்த மனுஷ ஜாதி யாரை குறிக்குதுன்னா ஆதாம் மற்றும் ஏவாளை குறிக்குது. அப்போது ஆதாம் ஏவாள் மூலமாகத்தான் இந்த உலகத்தில் பிறந்த அனைவருமே அவர்கள் மூலமாகத்தான் வந்திருக்கிறாங்க. ஒரே இரத்தத்தினாலே தோன்ற பண்ணி அன்னு பார்க்கும்போது மனுஷ ஜாதியான சகலன் வந்திருக்கக்கூடாதாங்க, எல்லாம் வந்திருக்கணும். ஏன்னா அவர் மூலமாக தானே வந்தது, ஆதாம் ஏவாள் மூலமாக தானே நம்ம வந்திருக்கிறோம். அப்படி நாம் வரும்போது சகோதர சகோதரிகளே, இது நாம் பார்க்குறோம் இந்த இடத்துல சகலன்னு வந்திருக்கக்கூடாது. மாறாக என்ன வார்த்தை வந்திருக்கணும்னா எல்லாருமே வந்திருக்கணும். அதுதான் ரோமர்
5:19 வாசித்தோம் இல்லைங்களா? அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே, அந்த ஒரு மனுஷன் யாரன்னா ஆதாம். அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்னா, அநேகரன் வந்திருக்கக்கூடாது. இங்கே கூட என்ன வந்திருக்கணும்னா, அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் வந்திருக்கக்கூடாது, எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல. ஸோ பாருங்கள், இப்படி நம்ம வந்தால் தான் நம்மளுக்கு புரியும். அதனால தான் என்ன ஆகுதுன்னா, இந்த வசனங்களை சரியாக புரிதல் நம்மளுக்கு இல்லாதனால தான் இயேசு எனக்கு மட்டும்தான் ரட்சகர், வேறு யாருக்கும் ரட்சகர் இல்லை, நம்ம தவறான உபதேசம் நம்ம பண்ணுறோம். இந்த வார்த்தையை நம்ம புரிந்து கொள்கிறோம் சகோதர சகோதரிகளே. இங்கே நம்ம பார்க்கும்போது அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே எல்லாரும் பாவிகளாக்கப்பட்டது போல. பார்த்தீங்களா? அப்போ அங்கே என்ன வந்திருக்கணும்னா, மார்க் 10:45 அந்தபடியே மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனையே அவர் கொடுக்க வந்தார். பாருங்க, இன்னொரு வசனம் கூட வாசிக்கலாம். 1 தீமோத்தேயு 2:5 மற்றும் 6 வாசிக்கலாம். இதில் தெளிவாக இருக்கு பாருங்க. எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. எல்லாரையும் மீட்கும் பொருளாகவும் தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலத்தில் விளங்கும். பார்த்தீங்களா? தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தர் ஒருவரே, எல்லாரையும் பார்த்துங்க, இங்கே கிளியராக கொடுத்துட்டாரு பாருங்க, எல்லாரையும் மீட்கும் பொருளாக. பார்த்தீங்களா? அப்போ அநேகர் யாரை குறிக்குதுன்னா, நம்ம முதல் வார்த்தைக்கு அர்த்தம் கண்டுபிடிக்கிறோம். அநேகர் என்பது கொஞ்சம் பேர் இல்லை, எல்லாரும் வந்திருக்கணும் அந்த இடத்துல. ஆனால் அநேகர்ன்றது அங்கே மொழிபெயர்ப்பாங்க பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ இதுதான் நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே. முதல் விஷயத்தை கண்டுபிடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் கொஞ்சம் பேருக்கு மட்டும் இல்லை, யூதர்களுக்கு மட்டுமல்ல, கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, இந்த உலகத்தில் பிறந்த ஒவ்வொரு ஜனங்களுக்கும் அவர் ஒரு இரட்சகராக இருக்கிறார். அதுதான் நம்ம கண்டுபிடிச்சோம். அநேகர் என்பது எல்லாருமே குறிக்கும். ரெண்டாவது வார்த்தை கண்டுபிடிக்கணும் இதில். ரெண்டாவது வார்த்தை நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரியில். அது என்னன்னு நம்ம பார்த்தீங்கன்னா, மீட்கும் பொருளாக. இப்போ மீட்கும் பொருள் என்றால் என்ன? அப்போ மீட்கும் பொருள் என்னன்னு நம்ம பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, இந்த வார்த்தை கிரேக்க வார்த்தையை பார்க்குறோம், ஆன்டி லூட்ரான். பாருங்கள், மீட்கும் பொருள் என்ன அர்த்தம்னா ஆன்டி லூட்ரான். அப்போ ஆன்டி லூட்ரான் என்னன்னா சரிநிகர், சமான விலை அல்லது தகுந்த விலை. மீட்கும் பொருள் என்னது? சரிநிகர், சமான விலை அல்லது தகுந்த விலை. அப்போது ஒரு பொருளை மீட்டு கொள்ளணும்னா அதுக்கு கிரயம் என்ன செலுத்தணும்னா சரிநிகர் சமான விலையாக செலுத்தணும். எப்படி புரிஞ்சிக்கலாம் சரிநிகர் சமானம் என்ன கிரேக்க வார்த்தையில் பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே? இப்போ இதை ப்ராக்டிக்கலாக நம்ம எப்படி புரிந்து கொள்ளலாம் சொன்னோன்னா பாருங்கள், இப்போ நம்ம ஒரு வீட்டுக்கு நம்ம போகிறோம், ஒரு சகோதரனுடைய வீட்டுக்கு போகும்போது அவர் வீட்டில் பேசிகிட்டே இருக்கும்போது டிவி இருக்குது. அந்த டிவி என்ன பண்ணுறோன்னா தெரியாமல் கைப்பட்டு கீழே விழுந்துடுது, அந்த டிவி உடஞ்சிடுது. இப்போது நம்ம சொல்கிறோம், பிரதர் சாரிங்க பிரதர், அந்த கைப்பட்டு டிவி கீழே விழுந்துருச்சு அனும்போது, சரி சரி பரவாயில்லைங்க பிரதர், நீங்கள் உட்காருங்க, உட்காந்து பேசிக்கலான்றார். சரி உட்காந்து என்னங்க பிரதர்னா, இந்த டிவியினுடைய விலை எவ்வளோ தெரியுங்களா? 15,000 ரூபா. அந்த 15,000 ரூபா கொடுத்துட்டு நீங்கள் போங்கன்றார். மீட்கும் பொருள்னா என்ன சொல்கிறேன்? ஆன்டி லூட்ரான் நம்ம சொன்னோம்ல கிரேக்க வார்த்தை, சரிநிகர், சமான விலை அல்லது தகுந்த விலை. இப்போ அந்த டிவி அவர் உடைச்சிட்டாரு, அந்த டிவியினுடைய விலை 15,000 ரூபா. அந்த 15,000 ரூபா சரியாக கொடுக்கணும். இப்போ அவருக்கு கோவத்தில் நான் சொல்கிறேன், 15,000 நாங்கள் தாங்க 20,000 வச்சுங்க. அவர் சொல்கிறாரு 20,000 எனக்கு வேணாம் பிரதர், என்னுடைய விலை எவ்வளோன்னா 15,000. கரெக்ட். பாருங்கள் சொல்கிறாரு பாருங்கள், சரிநிகர் சமான விலை. அப்போ இயேசு கிறிஸ்து ஒரு ஜீவனை கொடுக்க வந்திருக்கிறாரு. அந்த ஜீவனை எதற்காக வந்திருக்கிறாருன்னா ஒரு பொருளை மீட்டு கொள்வதற்காக தம் ஜீவனை கொடுத்திருக்கிறாரு.
பாருங்கள், அது பேர் என்னன்னா மீட்கும் பொருள். அதை தனியாக பிரிக்கும்போது மீட்கு பொருள், ஒரு பொருளை மீட்டு கொள்ளணும். பாருங்கள், இது ப்ராக்டிக்கலாக நம்மளுடைய வாழ்க்கையில் எப்போ நம்ம யூஸ் பண்ணுவோம் இந்த மீட்புன்றது பார்த்திங்கன்னா, பாருங்கள், ஒரு நகை கடையில் நம்ம என்ன பண்ணுறோம்னா, ஒரு நகையை என்ன பண்ணோம் நம்ம வச்சுருக்குறோம். அந்த நகைக்கினுடைய வைத்தது பார்த்திங்கன்னா தொகை 5000 ரூபாய். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த 5000 ரூபாய் நம்ம ரெடி பண்ணிட்டோம். அப்போ வீட்டில் நம்ம என்ன சொல்லிட்டு போயிட்டோம், நான் கடைக்கு போய் அந்த நகையை மீட்டுட்டு வரேன். பாருங்கள், இது ப்ராக்டிக்கலாக நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போது மீட்டுட்டு வரேன்னு சொல்லும்போது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பொருள் அங்கே இருக்குது, அதுக்கான கிரயம் நம்ம இப்போ கொடுக்கணும். அப்போ அந்த கிரயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, அதுக்கு சரிநிகர் சமமாக கொடுக்கணும். பார்த்துங்க, 5000 ரூபான்னு சொன்னால் அந்த 5000 ரூபாய் கொடுத்தா தான் அந்த பொருள் கொடுப்பாங்க. இதுதான் சரிநிகர் சமான விலை அல்லது தகுந்த விலை. இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுத்துருக்கிறாரு. அந்த ஜீவன் யாருக்காக கொடுத்துருக்கிறாரு? மீட்கும் பொருளாக கொடுத்துருக்கிறாரு. அது சரிநிகர் சமான விலையாக கொடுத்துருக்கிறாரு. அது யாருக்கு கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரிகளே, பாருங்கள், நாம் பார்க்குறோம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஒரு விஐபி. அவர் யாருன்னு சொன்னால் அவர் தான் ஆதி தகப்பனாகிய ஆதாம் மற்றும் ஏவாள். இப்போ இந்த மீட்கும் பொருளைக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்துருக்கிறாருன்னா, அந்த மீட்கும் பொருள் எதை குறிக்குதுன்னு பார்க்கும்போது நாம் இப்போ என்ன பண்ணணும்னா, நேராக ஏதேன் தோட்டத்துக்குள்ளே கடந்து போகணும். அந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே நம்ம கடந்து போனால் தான், ஏன் ஜீவன் போயிடுச்சு, இன்னும் சொல்லலாம், இந்த உலகத்தில் வியாதி, துக்கம், கஷ்டம், மரணம், இவ்வளோ விஷயங்கள் எதுக்கு, எதனால் வந்தது நம்மளுக்கு இத்தனை நாளாக தெரியல சகோதர சகோதரிகளே. இப்போ நாம் கண்டுபிடிக்க போகிறோம். இந்த வியாதி வந்ததுக்கும், அதனுடைய துக்கம் வந்ததுக்கும், கஷ்டம் வர்றதுக்கும், பாடு வர்றதுக்கும், இது கடைசியாக மரணம் வருவதற்கு என்ன காரணம் ಅನ್ನும்போது இன்றைக்கி நாம் கண்டுபிடிக்க போகிறோம். அது யார் மூலமாக கண்டுபிடிக்கிறோன்னா, நம்ம ஆதாம் மூலமாக நம்ம போகலாம். ஏதேன் தோட்டத்துக்கு ஆதாம் ஏவாளை தான் பார்த்திங்கன்னா அவர் நம்மளுடைய முன்னோர்கள். இன்னும் நம்ம சொல்லும்போது இந்த மனுகுலத்திற்கே தலைவர் யாருன்னு சொன்னால் ஆதாம் ஏவாள் தான். இப்போ நம்மளுடைய சொந்தக்காரர் பார்த்திங்கன்னா இந்த மனுகுலத்துக்கு இவங்க சொந்தக்காரர், எனக்கு இந்த சொந்தக்காரர், இவர் மாமா, எனக்கு அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா. ஆனால் இந்த முழு உலகத்துக்கே தந்தை யாருன்னு பார்க்கும்போது ஆதாம் ஏவாள் தான். ஒருவேளை தலையாக இருக்கிறார், அவர் ஒரு பிரதிநிதியாக இருக்கிறாருன்னா, இப்போ அவர் நமக்கு என்ன சம்பாரித்து வச்சிருக்கிறார் பாருங்கள். ஒரு வேளை ஆதாம் ஏவாள் இருவருமே நமக்கு ஒரு வேளை வெற்றியை சம்பாதித்திருந்தாங்கன்னா, அவங்க ரொம்ப ஆஸ்தி, அந்தஸ்து, சொத்து, சுகம் எல்லாம் சம்பாரித்து வச்சுருந்தாருன்னா அதை நாம் இப்போ அனுபவிச்சுட்டு இருப்போம். இப்போ பாருங்கள், நம்ம சொல்லும்போது கூட ஒரு தகப்பன் என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய குடும்பத்துக்காக அவர் என்ன பண்ணுறாருன்னா சம்பாதிக்கிறார். பாருங்கள், அவருக்கு இருக்கக்கூடிய வேதனை எல்லாம் கூட அப்படியே அடக்கிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் சம்பாதிச்சு வச்சிருக்கிறார். அதை யார் அனுபவிக்கிறாங்க? இப்போ இருக்கக்கூடிய தன்னுடைய பிள்ளைகள் என்ன பண்ணுறாங்கன்னா அனுபவிக்கிறாங்க. அதே மாதிரி சகோதர சகோதரிகளே, ஆதி தகப்பனாகிய ஆதாம் மற்றும் ஏவாள் இவர்கள் இருவருமே நமக்கு அவங்க என்ன சம்பாரித்து வச்சு போயிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இன்றைக்கு நம்மளுடைய பாடமாக நம்ம பார்க்குறோம். ஒருவேளை அவங்க வெற்றி அடைஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு வெற்றி, அவர்கள் தோல்வி அடைஞ்சிருந்தாங்கன்னா நமக்கு தோல்வி. அப்போ ஒரு விஷயத்தை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இயேசு கிறிஸ்து ஜீவன் கொடுக்க வந்தார். அந்த ஜீவன் நம்ம பார்க்குறோம், ஒரு பொருளை மீட்டு கொள்வதற்காக ஜீவன் கொடுக்க வந்திருக்கிறாரு. அதை எதை மீட்டுக்கொள்கிறாருன்னும் போது நம்ம பார்க்குறோம், ஆரம்ப காலத்தில் நம்ம போயிட்டோம், ஆதாம் ஏவாளுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அந்த ஆதாம் ஏவாள் அவங்க என்ன சம்பாரிச்சிருக்கிறாங்கன்றது கொஞ்சம் நம்ம தியானிக்கலாம். இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் யார்? இந்த உலகத்தில் வியாதி, துக்கம், மரணம், கடைசியாக மரணம் வருவதற்கு காரணம் யாருன்னு நம்ம பார்க்கும்போது முதல்ல கொஞ்சம் நம்ம ஏதேன் தோட்டத்துக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் நம்ம பார்த்துட்டு வரலாம். ஸோ தேவன் என்ன பண்ணாருன்னா ஆதாம் ஏவாளை கூட ஏதேன் தோட்டத்தில் கூட அங்கே படைத்தாருன்னு கூட நம்ம பார்க்குறோம். ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். பின்பு தேவன் தமது சாயலாகவும் தமது ரூபத்தின்படியும் மனுஷனை
உண்டாக்கினோமாக. அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிரியாணிகளையும் ஆளக்கடவார்கள் என்றார். போதும் பேர் போதும். அப்போ நம்ம ஆதியாகமத்தில் நம்ம பார்க்கும்போது 1ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம், தமது சாயலாக நமது ரூபத்தின்படி மனுஷனை உண்டாக்குவோம். அப்போ பாருங்க சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்தினுடைய கோட்பாடு, தேவனை அல்லாதவர்களுடைய கோட்பாடு நம்ம பார்க்குறோம். மனிதன் குரங்கிலிருந்து வந்திருக்கிறாருன்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க, உலகத்தினுடைய கோட்பாடு. ஆனால் வேதத்தினுடைய கோட்பாடு மனுஷன் தேவ சாயல். எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்க. முதல் அதிகாரத்திலே தேவன் நம்மளுக்கு கொடுத்துட்டார். அப்போ மனுஷன் குரங்கிலிருந்து வரல, தேவனுடைய சாயல் நாம. அப்போ இந்த வசனத்தில் நாம் என்ன பார்க்குறோன்னா, 2 விஷயத்தை நம்ம பார்க்குறோம். ஒன்று சாயல், இன்னொன்று ரூபம். அப்போ சாயல் எதை குறிக்குது, ரூபம் எதை குறிக்குது? அப்போ ஆதாம் ஏவாளை தேவன் படைக்கும்போது அவருடைய சாயலாகவும் அவருடைய ரூபத்தின்படி சொல்லும்போது, முதலாவது இந்த சாயல் எதை குறிக்குதுன்னா சுயாதீனம். பாருங்கள், சாயல் என்பதற்கு அர்த்தம் என்னன்னா சுயாதீனம். சுயாதீனம் என்றால் என்ன? ஒரு மனிதன் நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். பாருங்கள், தேவன் எவ்வளோ அருமையான தேவன் பாருங்கள். சாயலைன்னா ஒருவேளை தேவன் மாதிரி நாம் இருக்கிறோன்னு சில பேர் நினச்சிக்குவாங்க. ஸோ அது இல்லை. இது எதை குறிக்குதுன்னா சுயாதீனத்தை குறிக்குது. சுயாதீனம் என்றால் என்ன? அவர் விரும்பிட்ட ஆதாம் ஏவாள் நன்மையினுடைய கனியும் புசிக்கலாம், தீமையினுடைய கனியும் புசிக்கலாம். இந்த சாய்ஸ் தேவன் யாருக்குள்ளே வச்சுருந்தாருன்னா ஆதாமுக்குள்ளே வச்சுருந்தார். பாருங்கள், ஒரு ரோபோட் மாதிரி தேவன் மனுஷனை படைக்கலை. எப்படி ரோபோட் மாதிரி சொல்லும்போது, அவர் சொன்னால் போனோம், அவர் உட்காந்தா உட்காந்தணும், அவர் ஏந்திரிக்க சொன்னால் ஏந்திரிக்கணும், சாப்பிட சொன்னால் சாப்பிடணும். அப்படி தேவன் படைக்கலை மனுஷனை. உண்மையிலே நம்மளுடைய தேவன் என்ன அருமையான தேவன்பா. அப்போ சாயல் எதை குறிக்குதுன்னா சுயாதீனம். அவங்க நன்மையும் செய்யலாம், தீமையும் செய்யலாம். ஸோ இந்த குணம் தேவன் யாருக்குள்ளே வச்சுருந்தாருன்னா ஆதாமுக்குள்ளே வச்சுருந்தார் சகோதர சகோதரி. ஸோ 2வது பாயிண்ட் நம்ம பார்க்கும்போது ரூபத்தின் படியும். அப்போது நம்மளுடைய ரூபம் தேவனுடைய ரூபம் ஒன்றுங்களா? நமக்கு மூக்கு, கண், வாய், தலை மேலே முடி இதெல்லாம் இருக்குன்னா தேவனுக்கும் அப்படி இருக்கா? அப்போ ரூபம் எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சகோதர சகோதரியில் தேவனுடைய விலையேற பெற்ற குணலட்சணங்கள், 4 விதமான குணலட்சணங்கள்: அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. பாருங்கள், தேவனுடைய பிரதான குணலட்சணம் இது, அன்பு, நீதி, ஞானம், வல்லமை. இந்த 4 குணங்கள் யாருக்குள்ளே வச்சுருக்காருன்னா ஆதாமுக்குள்ளே வச்சுருக்காருங்க. பாருங்கள், எப்பேற்பட்ட ஒரு பாவியாக இருந்தாலும், ஒரு முருடனாக, ஒரு பார்த்திங்கன்னா ஒரு மூர்க்கமாக, ஒரு ரவிடிசம் பண்ணக்கூடிய அப்பேற்பட்டவராக இருந்தாலும் அவருக்குள்ளே என்ன இருக்கும்னா அன்பு இருக்கும். இந்த அன்பு எங்கேருந்து வந்தது? அது தேவனுடைய குணம். அன்பு, நீதி. பாருங்கள், நீதி செய்வது, இது தப்பு, இது ரைட்டு, இது தான் நம்ம செய்யணும், இப்படி தான் நம்ம இருக்கணும், இது செஞ்சால் தப்பு, நீதி. இது யாருடைய குணம்? தேவனுடைய குணம். வல்லமை. பாருங்கள், இந்த வல்லமையை வச்சுட்டு பாருங்கள் இந்த உலகத்தில் எதெல்லாம் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க பாருங்கள். இதுக்கெல்லாம் என்ன காரணம்? வல்லமை, தேவனுடைய வல்லமை. பார்த்தீங்களா? அப்போ இந்த 4 குணங்களை வைத்து தான் மனுஷனை படைச்சிருக்கிறார். ஸோ நம்ம அது ஒரு விஷயம் நம்ம பார்க்குறோம். இன்னொரு விஷயம் நம்ம சொல்லும்போது சகோதர சகோதரிகளே, மண்ணினால் ஆதாமை படைத்தாங்கன்னு நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க. மண்ணினால் தேவன் ஆதாமை படைக்கலை. மண்ணில் கிடைக்கக்கூடிய சத்துக்களை கொண்டு 106 மூலங்களை கூட சொல்லுவாங்க. ஸோ ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க, சாதாரணமாக மனிதனை படைக்கலை, எல்லாம் மண்ணினால் படைச்சானா? மண்ணில் இல்லை, மண்ணில் கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்கள் மூலமாக தான் மனிதனை படைச்சிருக்கிறார். ஏன்னா நமக்கு ஒருவேளை இரும்பு சத்து குறைஞ்சிடுச்சுன்னா என்ன சொல்லுவோன்னா, அந்த இரும்பு சத்து உள்ள பொருட்களை நம்ம சாப்பிட சொல்லுவோம். கண்ணுக்கு என்ன வேணும்? பார்த்தா இருதயத்துக்கு எது பலன் கொடுக்குது? ஃப்ரூட்ஸ். பார்த்தீங்களா? அப்போ பூமியில் கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களை வைத்து கொண்டு தான் மனுஷனை என்ன பண்ணியிருக்காருன்னா படைச்சிருக்கிறாரு. பாருங்கள், அவருடைய சாயல் சொல்லும்போது சுயாதீனம் சொன்னோம். அந்த சுயாதீனம் சொல்லும்போது தான் தேவன் ஏதேன் தோட்டத்தில் என்ன பண்ணிட்டாருன்னா, பார்க்க வசனம் வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2ஆம் அதிகாரம் 16 மற்றும் 17. தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி,
நீ தோட்டத்திலுள்ள சகல விருட்சத்தின் கனியும் புசிக்கவே புசிக்கலாம். ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை நீ புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார். பார்த்தீங்களா, இங்கே நம்ம பார்க்குறோம் சகோதர சகோதரிகளே, தேவன் அந்த சுயாதீனம் ஆதாம் ஏவாளுக்கு கொடுத்துட்டு தோட்டத்தில் ஒரு கனியை வைக்கிறார். நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனி. அப்போ நன்மையின் கனியும் இருக்குது, தீமையினுடைய கனியும் இருக்குது. அப்போ நன்மையினுடைய கனியை புசிச்சா நமக்கு மரணமே வராது. இனி எப்போவுமே நம்மளுக்கு என்னன்னா ஜீவனோடையே இருப்போம். தீமையின் கனி புசிச்சோன்னா நம்மளுக்கு மரணம் வரும். ஒரு கேள்வி நம்ம எழுப்பலாம். நிறைய சகோதரர்கள் இந்த பாடம் எடுக்கும்போது நம்மக்கிட்ட கேட்பாங்க, பிரதர், அந்த செடியை அவர் ஏன் ஏதேன் தோட்டத்தில் வச்சார்? ஒருவேளை அந்த செடியை அவர் தீமையினுடைய கனி, அந்த செடி அங்கே இல்லைன்னா இவ்வளோ பிரச்சனை இல்லையே, இவ்வளோ கஷ்டம் பாடு உபத்திரவங்கள் இல்லையே, ஏன் பிரதர் அந்த செடியை அவர் அங்கே வச்சாருன்னு நிறைய பேர் இந்த கிளாஸ் நம்மளுக்கு எடுக்கும்போது சொல்லுவாங்க. ஆனால் நான் அவர்கிட்ட சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா, பாருங்கள், இந்த வெயில் காலத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்னா, கூலிங்காக தண்ணி வேணும்னு ஒரு பானையை நம்ம வாங்கிட்டு வரோம். வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த கடைக்காரர்கிட்ட போயிட்டு அந்த பானையினுடைய விலை எவ்வளோன்னு கேட்கும்போது அவர் சொல்கிறாரு 100 ரூபாங்கன்னு சொல்கிறார். அந்த 100 ரூபா கொடுத்துட்டு நம்ம வாங்கிட்டு வந்துடுவோமா? மிகப்பெரிய ஒரு விஷயம் நம்ம செய்வோம். அந்த பானை ஒழுவுதா இல்லையான்னு தண்ணி ஊற்றி செக் பண்ணணும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணக்கூடிய ஒரு 100 ரூபா பொருளுக்கே நம்ம இவ்வளோ சோதித்து வாங்கும்போது, நம்மளுடைய பணம் அது, நம்மளுடைய பணம் யாரை ஏமாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம அதை சோதித்து நம்ம வாங்குகிறோம் இல்லைங்களா அந்த பானையை. அந்த மாதிரி தேவன் இந்த உலகத்தை எல்லாம் சிருஷ்டி பண்ணியிருக்கிறார். அந்த சிருஷ்டியை சோதிப்பதற்கு தேவனுக்கு உரிமை இல்லைங்களா? அதனால தான் அந்த கனியை அங்கே வச்சார். அவருக்கு உரிமை இல்லையா? கண்டிப்பாக அவருக்கு உரிமை இருக்குங்க. ஒரு பொருளை நம்ம போய் உடனே வாங்கிடுறோமா? 5 ரூபா 10 ரூபான்னு சொன்னால் கேவலமாக இருக்கக்கூடிய உடனே போய் நம்ம அதை வாங்கிடுறோமா? அதை நம்ம சோதித்து வாங்குகிறோம் இல்லைங்களா? அப்போ சர்வ வல்லமும் இல்லை தேவன் ஒரு மனுஷனை படைக்கிறார் என்பது அது சோதிக்கணும் இல்லையா? அப்போ அந்த கனியை அவர் என்ன பண்ணாருன்னா அங்கே வச்சார். ஆனால் அவர் என்ன பண்ணாருன்னா, ஆதாம் மற்றும் ஏவாள் ஏதேன் தோட்டத்தில் ரொம்ப நல்லா இருந்தார். முதலாவது பார்த்தீங்கன்னா, ஆதாம் பார்க்கும்போது சகோதர சகோதரிகளே, அந்த மண்ணில் கிடைக்கக்கூடிய அந்த சத்துக்களை கொண்டு மனிதனை உண்டாக்கி அவர் சுவாசத்தை ஊதினார். மனுஷன் ஜீவாத்மா ஆனான்னு வசனம் நம்ம வாசிக்கிறோம். அப்போ மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, ஆதாம் கிட்ட எல்லா மிருகங்களையும் படைச்சிட்டு ஆதாம் கிட்ட கொண்டு வராரு. கொண்டு வரும்போது ஆதாம் தான் என்ன பண்ணியிருக்காருன்னா அதுக்கு பெயர் கூட வைத்திருக்கிறாரு நம்ம பார்க்கணும்.